ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். செல்வங்கள் வளங்களும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு ராசி பலன் இந்த வருடம் எப்படி இருக்குது, 2026 ராசி பலன் எப்படி இருக்குது, வருட பலனுடைய தன்மை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2026 சிம்ம ராசிக்கு அமோகமான வருடமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனுடைய காரகத்துவம் பெற்ற வருடமாக 2026 இருக்குது. தலைமை, முதன்மை, பொறுப்பு எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். இந்த சொசைட்டியில் ஒரு முழுமையான ஒரு தகுதி பெற்றவர்களாகவும் இருப்பாங்க சிம்மராசி நேயர்கள். 2026 உங்களுடைய வளமையும் வெற்றியும் உங்களை நோக்கி வருகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2026 இது உங்களுக்குள்ளேயே ஆண்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது குழந்தை செல்வத்தால் நன்மை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு எல்லா வளமையும் பெற்றிருக்கிற போல் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, நான் தனியாக இருக்கேன், தனித்துவமாக இருக்கிறேன், யாருடைய அன்பும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். தனியாக தலைமைத்துவமான ஒரு ஆளாக இருப்பீங்க. தனித்துவமானவர்கள் தான் வெற்றியின் வாய்ப்புகளை அடைய முடியும். அதே போல் நீங்கள் தனித்துவமாக இருப்பதினால் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. வெற்றிகள் அனைத்தும் உங்களை சார்ந்ததாக இருக்கும். உங்கள் சொற்கள், நீங்கள் சொல்லும் சொற்கள் அனைத்தும் ரொம்ப பலிக்கக்கூடியதாக இருக்கும், வலிமை வாய்ந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் யார்கிட்ட என்ன பேசினாலும் கவனத்துடன் பேசுங்க. நீங்கள் பேசுகிற எல்லாமே வாழ்த்துக்களாகவே இருக்கட்டும், சாபமாக இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் சொல்லும் அனைத்து சொற்களும் வலிமையானது, பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தகுதி நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. தனிமையாக இருப்பதை வலிமையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா 2026 உங்களுக்கு சிறந்த ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதுதான் உங்களுக்கு நெகட்டிவான விஷயமாக உங்களுக்கு தோற்றம் தெரியும் அழிஞ்சு. ஆனால் நிறைய பாசிட்டிவ் உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முதன்மையான ஒரு பதவி உயர்வோ ஒரு முக்கிய அங்கீகாரமோ உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு பதவிக்கு தகுதியானவர்களாக மாற போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2026 மிக சிறப்பான ராசியாக செயல்படுவது சிம்ம ராசி 1 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னால் நம்பர் 10 அம்சத்துக்குரியது சிம்ம ராசி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இங்கே 10ல் பிறந்தவர்கள் சிம்மராசி, சிம்ம நட்சத்திரங்கள், அதே போல் இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பெற்றவர்கள் எல்லாமே இங்கே வளமையாக இருப்பாங்க. சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் உரியவங்களும் சிறந்த ஒரு மாற்றத்துக்குரியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் இந்த இடம் நான் ஒரு பவர்ஃபுல்லான இடமாக எடுத்துக்கிறோம். குடும்பஸ்தானம் அனைத்தும் நன்மையை தரக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. திருமணம், கணவன் மனைவி உறவு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும். டாமும் சேரியும் இருந்தால் தான் டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் இல்லாமல் சேரி இருக்காது, சேரி இல்லாமல் டாம் இருக்காது. அந்த தன்மையில் கணவன் மனைவி உறவு இருக்கும். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படிங்கிற தன்மை இருக்கும். ஆனால் 2 பேரும் அருகில் இருந்தாலும் சண்டைகள், சச்சரவுகள் குறைவில்லாமல் இருக்கும். அந்த சண்டை சச்சரவுகளுடன் ஒரு அந்யோன்ய உறவுகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு தோழர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக, உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக, உங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டுடன் இருப்பாங்க. அதனால் தோழர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுடைய தோழர்கள் நட்பு வட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். ஆனால் இந்த 2026 நண்பர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நாளாக மாறிவிடும் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ தாயுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும். தாயால் நன்மை தரும். தாய் தகப்பனுடைய ரோல் எடுத்து உங்களுக்கு பண்ணுவாங்க. தாய் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலனை தரக்கூடியவராக இருப்பார்கள். கல்வி சார்ந்த விஷயத்தை முதன்மையான ஆளாக இருப்பீங்க. கல்வியில் வெற்றிகள் அனைத்தும் உங்களை தேடி வரும். உயர்கல்வி படிப்புகள், உயர்ந்த பதவிகள் அனைத்தும் உங்களுக்குரியதாக மாறிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாட்டில் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆலயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளை உங்களுக்கு நியமிப்பார்கள். அதை நீங்கள் சுபமாக அழகாக முடிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதன்மை தன்மை வாய்ந்தவர்களாகவும் முக்கிய பொறுப்புகள் கூடியவர்களாகவும் உங்களுடைய ரோலை முக்கால்வாசி குழந்தைகள் அந்த பொறுப்பை எடுத்து பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் குழந்தை செல்வத்தில் கவலை இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை,
பிஸ்னஸ்க்காக கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும், வயிற்று சார்ந்த பிரச்சனைகளும் உருவாகும், முட்டி வலிகளுக்கு பிரச்சனை, முட்டி வலி சார்ந்த முட்டி முழங்கால் வலிகள் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. மூதாதையர்கள் வயதானவர்கள் யாராச்சும் இருந்தால் அவங்க உயிர் ஆபத்து வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்கள கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் திருமண வாய்ப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காம திடீர்னு அப்புறம் உருவாகிற மாதிரி இருக்கும். தாமதமாக இருந்த திருமணம் டக்கு நடக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் அதை காற்று நீரினால் வரக்கூடிய நோய் கிருமி தொற்றுகள் உருவாகும். அதனால் கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், கை விரல்கள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் பழகும்போது எல்லா உறவுகளும் உங்ககிட்ட ஏதாச்சும் பிரதிபலன் எதிர்பார்த்து பழகிக்கிட்டே இருப்பாங்க. அது சில சமயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறும். அந்த உறவுகள் உங்கள் பிரதிபலனை எதிர்பார்த்து பழகினாலும் அவங்களால் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறக்கூடும். அதான் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்ல மாட்டேன். உறவுகளோடு நல்லா மிங்கிளாகி நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்க. எப்போவுமே சந்தேக கண்ணோட்டத்துடன் இருக்காதீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்தம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டை நீங்கள் ஒரு பரிகாரத்துக்குள்ள ஆண்டாக எடுத்து இது உங்களுக்கு எந்த நெகட்டிவாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எந்த நெகட்டிவாக இருந்தாலும் இந்த ஆண்டுக்குள்ள பலன்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய நெகட்டிவ் அனைத்தையும் களைந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதனால் இது சிறந்த ஆண்டாக இருக்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தான ஒரு இடத்தில் உங்களுக்கு முக்கியமான பதவி உயர்வு, சொசைட்டியில் முக்கியமான ஒரு இடத்துல நிற்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் முதன்மையான ஒரு முக்கியமான ஒரு முக்கிய பொறுப்புகள் ஒரு குடும்பத்திலும் சரி இந்த சொசைட்டிலும் சரி உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் கூட்டாக சேர்ந்து ஒரு இடத்துல எல்லோரும் நிற்காதீங்க. அங்கே கூட்டு மரண தோஷத்துக்குள்ளது ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் மொத்தமாக நிறைய கூட்டங்கள் நிறைந்த இடத்தில் உங்களுடைய வார்த்தைகளின் அளவை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இறை வழிபாடில் சிறந்த மாற்றம் கிடைக்கும். இறைவனுடைய அருள் மனப்பூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் உங்களுக்கு வெளியூர் பயணத்துக்குள்ள இறை வழிபாடு ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வெளியூர் பயணத்துள்ள இறை வழிபாடு ஆலய தரிசனங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முக்கியமாக அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அம்மாவால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. தந்தையால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தந்தை உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டாக உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களும் அருமையாகவும் அற்புதமாகவும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. இது பயனுள்ளதாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுக்கு நெகட்டிவ்ங்கிறது நீங்களே தோற்றுவிற்ற நெகட்டிவ் தான் நெகட்டிவாக இருக்கும். வேறு இறைவனால் தோற்றுவிக்கிற நெகட்டிவ் எதுவுமே இந்த வருடம் உங்களுக்கு செயலாற்றாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனால் உருவாக்கப்பட்ட நெகட்டிவ்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு உங்களால் உருவாக்கப்பட்ட நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் தனியாக இருப்பீங்க, தனித்துவமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு நெகட்டிவாக தோண்டும். அதுதான் உங்களை நான் தனிமையாக இருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த கால் முட்டி முழங்கால் வலினால ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருப்பீங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது வர்றதுனால இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நெகட்டிவான விஷயமாக தெரிகிறது. வேறு எந்த நெகட்டிவ் உங்களுடைய நெகட்டிவாக இந்த வருடம் உங்களுக்கு தோன்றவில்லை. அதனால் இதுக்குள்ள வழிபாடு முறைகள் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஹனுமான் வழிபாடு எடுத்துக்கோங்க. இந்த ஹனுமான் வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு உங்களுக்கு சிறந்த முறை நன்மை தரும். ஸ்ரீராமர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸ்ரீராமருடைய வழிபாடுகள், ஹனுமான் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த சிறு நெகட்டிவும் உங்களை விட்டு மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ சிம்மராசியுடைய நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் பார்க்கலாம். சிம்மராசியில் மொத்தம் எத்தனை நட்சத்திரம்? 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று மகம், இன்னொன்று பூரம், இன்னொன்று உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்குரிய பலன்களை பார்க்கலாம். மக நட்சத்திரக்காரர்கள் தான் என்ற அகம்பாவம் கொண்டவர்களாக தலையில் கிரீடம் வைக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறது. தனித்துவமானவர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தவம் கிடைக்கும் முழு திறமையும் இந்த சிம்மராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. இவங்க வழிபட வேண்டியது நல்ல கிரீடம் வச்ச ராஜராஜ சோழன், அப்புறம் இந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோயில், தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
இதெல்லாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா அங்கே கிரீடத்தை தானமாக கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன பொம்மை கிரீடம் வாங்கி யாருக்காச்சும் தானம் கொடுங்க, இல்லாட்ட தொப்பி அது மாதிரி ஏதாச்சும் தானம் கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பரணி பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆண்டு இந்த ஆண்டு. இது வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. இந்த ஆண்டில் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு அகிலாண்டேஸ்வரி அம்சத்துக்குரியவர்களாக இருப்பீங்க. அகத்தையும் ஜகத்தை முப்பெரும் தேவர்களும் உங்களுடன் ஐக்கியமானது போல் ஒரு தோற்றக்குரியவர்கள். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு ஜான்சிராணி தோற்றத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கைக்குள்ள விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கரக் முறக்காக இருக்குது. வந்து மற்றபடி வெளி சுற்று வட்ட இதில் வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு பற்றுதல், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வழிபட வேண்டியது அகிலாண்டேஸ்வரி, ஜம்புலிங்கீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி வழிபட்டிங்கன்னா அங்கே உங்கள் சிறப்பான மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை அடையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்துக்குரியவர்கள். சூரியனுடைய தன்மையில் சூரியன் நட்சத்திரத்துக்குரியவர்கள். தூண் போல் காப்பாற்றக்கூடியவர், குடும்பத்தை தூணாக காப்பாற்றக்கூடிய முக்கிய பங்கு உங்களுக்கு உண்டு. நீங்கள் குடும்ப பொறுப்புகளை உங்கள் கையில் தான் எல்லா பொறுப்பும் நிற்கிற மாதிரி இருக்கும். சுமூகமான எல்லா பொறுப்பையும் எடுத்து ஒரு நல்ல வழிகாட்டியாக எல்லாருக்கும் ஒரு பிளஸ்டான ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபராக தோன்றக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு இந்த இடம் வந்து இந்த 2026 வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குது. இந்த 2026இல் நீங்கள் வழிபட வேண்டியது நடராஜர் வழிபாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆருத்ரா வழிபாடு, நடராஜர் வழிபாடுகள் வந்து உங்களுக்கு சிறந்த மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிவ வழிபாட்டில் சிறப்புடன் வாழும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் வராது. சிறந்த வாழ்க்கை, சிறந்த மாற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எல்லா விஷயங்களும் எளிமையான சிறப்பாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்குற பார்வைகள் தான் நன்மை தீமைகள் இருக்குது. வந்து இறைவனால் எந்த நன்மையும் கொடுப்பதாக இல்லை. உங்கள் விதி கர்மாக்கள் இந்த 2026 கம்மியாக தான் இருக்குது. நிறைய நெகட்டிவ்கள் வந்து களையப்படுகிறது. நன்மைகள் மட்டுமே சூழ்ந்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 சிறப்பான ஆண்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.